இதுதான் கோத்தகிரி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். இந்த புனிதமான ஆலயமானது நீலகிரியின் வேளாங்கண்ணி அப்படின்னு அழைக்கப்படுது. உதகை மறை மாவட்டத்தில் புனித மரியன்னையின் பாதுகாவலில் விளங்குகின்ற பங்குத்தலங்களுள் மிகவும் பழமையான பங்குத்தலமாக இது அமைஞ்சிருக்கு. கோத்தகிரி பசுமையான தேயிலை தோட்டங்களை தன்னகத்தே கொண்டு எழில் கொஞ்சுகிற குறிஞ்சி நிலம்தான் கோத்தகிரி. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் வானளாவிய கோபுரங்களோடு அமைந்திருக்கிறது புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். கிபி 1837 இந்த கோத்தகிரி பகுதியில் MEP துறவர சபையினை சேர்ந்த அருட்தந்தை பியேக்லர் அவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளை செய்திருக்கிறார். கிபி 1867 அருட்தந்தை ரெட்மாண்ட் MEP அவர்கள் கோத்தகிரியில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களின் ஆன்மீக தேவைகளுக்காக தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணித்திருக்கிறார். கோத்தகிரியில் வாழ்ந்த கிறிஸ்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததனைத் தொடர்ந்து அச்சிற்றாலயமானது கிபி 1937 மற்றும் 1968 ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையினை நாடி நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து சமய மக்களும் சமய வேறுபாடு பாராமல் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து ஜெபிக்க அன்னையின் பக்தர்கள் ஜெபிப்பதற்கு வசதியாக கடந்த 2002 அன்றைய பங்குத்தந்தை அருட்திரு சி. ஆரோக்கியசாமி அவர்களால் புதிய ஆலயம் கட்டி எழுப்ப திட்டமிடப்பட்டு கடந்த 2002 ஏப்ரல் மாதம் 21 அன்றைய உதகை மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பங்கு மக்களின் ஒத்துழைப்பினாலும் அன்னையின் பக்தர்களின் உதவியினாலும் கட்டி எழுப்பப்பட்ட இவ்வாலயமானது கடந்த 2004 அக்டோபர் மாதம் 3 பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித ஆரோக்கிய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கண்களுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு அமைதியை தரக்கூடிய இந்த பசுமையான மலைப்பகுதியில் இறையாற்றல் நிறைஞ்சு காணப்படுது இந்த புனிதம் மிகுந்த ஆலயம். நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் புனித ஆரோக்கிய அன்னையின் அற்புதங்களை கேள்விப்பட்டு சமய வேறுபாடின்றி இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னையினுடைய அருளை நிறைவாக பெற்று செல்றாங்க. இந்த பங்கு தலத்திலே குடிகொண்டு தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு இறை ஆசிரியரை பெற்று தருகின்ற புனித ஆரோக்கிய அன்னைக்கு ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்ற திருவிழாவில் இந்த நீலகிரி பகுதி மக்கள் சமய வேறுபாடின்றி பக்தியோடு கலந்து கொள்வது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. என்னுடைய பேர் அசுந்தா. நான் இந்த பங்கில் கடந்த 45 ஆண்டு காலமாக இருக்கேன். கஷ்டமான சூழ்நிலை, எங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நாங்கள் மாதா கிட்ட எங்களுடைய பையனுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். அவனுடைய படிப்பின் நிமித்தமாக ஒரு வேண்டுதலை நாங்கள் மாதா கிட்ட வச்சுருந்தோம். மாதாவோட கிருபையினால் இன்றைக்கி என்னுடைய பையன் ME ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருக்கான். மாதா எங்கள் குடும்பத்தில் செய்த அற்புதத்திற்காக மாதாவுக்கு கொடான கோடி நன்றி. வானுயர காட்சி தருகின்ற இந்த அழகிய கோபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற புனித அன்னை மரியாள்
இந்த கோத்தகிரி பகுதிக்கு வரக்கூடிய மக்களை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். 8 அடி உயரமும் சுமார் 1 டன் எடையும் கொண்ட இந்த திருச்சுரூபமானது அன்னையின் பக்தரான ஒரு இந்து சகோதரரால் இந்த ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய இறை மக்கள் புனித லூர்து அன்னையிடம் ஜெபிப்பதற்கு வசதியாக ஆலயத்தின் நுழைவு வாயிலில் இந்த லூர்து அன்னையின் கெபியானது கட்டப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் கிபி 1858ஆம் ஆண்டு மாதா காட்சி கொடுத்ததன் 150வது ஆண்டு நினைவாக இந்த கெபியை முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை சாலவோன் அடிகளார் கட்டியிருக்கிறார். இந்த கெபியானது கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் நிறைந்திருக்கின்ற இந்த ஆலயமணி கோபுரத்தில் இருக்கிற ஆலயமணியின் எடை சுமார் 1 டன். மனதிற்கு இதமான தெய்வீக ஒலியை எழுப்பக்கூடிய இந்த ஆலயமணியானது கிபி 1867ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 150 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கின்ற புனித மரியன்னை தன்னை தேடி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தருகின்ற தாயாக இருக்கிறார். கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற தனது அன்பு மகனிடம் பரிந்து பேசிய நமது அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம்.